மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றதை கொண்டாடுகின்ற வகையில் உசிலம்பட்டி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நகர தலைவர் சவுந்தரபாண்டி தலைமையில் மாநில செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள், மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் ராமசேகர், மாநில கூட்டுறவு பிரிவு செயலாளர் மொக்கராஜ், மாவட்ட செயலாளர் தீபன் முத்தையா, மூத்த நிர்வாகிகள் RS போஸ், வனராஜா, மாவட்ட கல்வியாளர் பிரிவு தலைவர் பிரசாத் கண்ணன், நகர பொதுச் செயலாளர் மயில்ராஜ், மாவட்ட செயலாளர் சிவமுருகன், மாவட்ட சிறுபான்மை அணி தலைவி ரெஜினா மேரி, முன்னாள் நகர தலைவர் போஸ், பாபுராஜ், வழக்கறிஞர்கள் ஜெகன், ரவிக்குமார், நகர நிர்வாகிகள் செல்வராஜ், சிவா, பாலகிருஷ்ணன், தினகரன், வெத்தலை நாகராஜ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினர். நன்றி சொல்கின்றோம் பீகார் மக்களுக்கு நன்றி சொல்கின்றோம். பீகார் மக்களுக்கு நன்றி சொல்கின்றோம். வெற்றியோ வெற்றி, பீகாரிலே வெற்றி, வெற்றியோ வெற்றி, பீகாரிலே வெற்றி, தொடரும் வெற்றி, தமிழகத்திலும் தொடரும், தமிழகத்திலும் தொடரும். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வணக்கம். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் இன்றைக்கு மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கருத்து கணிப்புகள் எல்லாம் மீறி 200 தொகுதிகளுக்கு மேற்பட்ட இடங்களிலே இன்றைக்கு மகத்தான வெற்றி பெற்றுள்ளது. பீகாரிலே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஏறக்குறைய 90% மேற்பட்ட தொகுதிகளிலே பாரதிய ஜனதா கட்சி அபரிதமான வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அங்கே மலரப்போகிறது. தொடர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றாலும் கூட தொடர்ந்து கூட்டணி தர்மத்தை மதித்து இன்றைக்கு அங்கே மீண்டும் முதல்வராக வருவதற்கு பிஜேபி தொடர்ந்து ஆதரவளித்து இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி மீண்டும் மலரப்போகிறது. இன்றைக்கு எதிர்கட்சியிலே உள்ள இந்தி கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்தித்து இருக்கின்றன. சொல்லப்போனால் அதனுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இன்னும் அவருடைய வெற்றி தீர்மானிக்கப்படவில்லை. பல முன்னணி தலைவர்கள் இன்றைக்கு களத்திலே மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு பொய்யான ஒரு கருத்தாக்கம் நாடு முழுதும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்றெல்லாம் ஒரு பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள் தவறான கண்ணோட்டத்தில். அதையெல்லாம் மீறி பீகாரிலே 39 சட்டமன்றத்திலே அதிகமான இஸ்லாமிய வாக்காளர்கள் இருக்கின்ற ஒரு சட்டமன்றத்திலே அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்ற சூழல் இருக்கின்ற ஒரு சட்டமன்றத்திலே ஏறக்குறைய 31 தொகுதிகளிலே தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய வாக்காளர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய வாக்காளர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் வாக்களிக்கிறார்கள் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. SSR என்று தீவிர வாக்காளர் சீர்திருத்த பணியை, அங்கே நடைபெற்ற பணியை கொச்சைப்படுத்தி எல்லாம் இந்து கூட்டணி குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மீறி ஒரு மகத்தான வெற்றி இன்றைக்கு பீகாரில் கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை இழந்திருக்கிறார் என்பதுதான் இந்த தேர்தல் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய அரசியலில் அவருக்கு இடம் இல்லை, அவருக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லை, அந்த அளவுக்கு தேசபக்தி இல்லை, அவருக்கான அரசியலான பார்வை அவருக்கு இல்லை என்பதை இதிலிருந்து தெரிய வருகிறது. இது தொடர்ச்சியாக வருகின்ற ஏப்ரல் மாதம் தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம் உட்பட்ட 3 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றன. இந்த மகத்தான வெற்றி என்பது இந்த 3 மாநிலங்களும் தொடரும். தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமாக
மலரும். அந்த அளவுக்கு இங்கே ஆளுகின்ற தீய சக்தியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான களப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த பீகார் வெற்றியை கொண்டாடுவதற்காக மாநிலம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வெடித்து இனிப்புகள் வழங்கி இன்றைக்கு நாங்கள் அதை மிகப்பெரிய உற்சாகமாக கொண்டாடி வருகின்றோம்.